நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவனுக்கும் அவளுக்கும் இன்று முதலிரவு. மனதில் பலவித கலக்கத்துடனும் பயத்துடனும் அவள் உள்ளே வர, அவனோ கண்ணில் பல கனவுகளுடன் அவளுக்காக காத்திருக்கிறான். இவளுக்கு எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. இருந்தாலும் ஆனால் எப்படியாவது சொல்லிவிடலாம், நம் கணவன் தானே, புரிந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் அவனுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு பக்கத்தில் அமர்ந்தாள் மனைவி. அவனோ அவள் முகத்தில் இருந்த களைப்பையும் அவள் சோர்வையும் பெரிதாய் கண்டுகொள்ளவில்லை. ஏன் தூரமாக உட்கார்ந்திருக்க, பக்கத்தில் வா என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் கணவன். கொஞ்சம் சங்கடப்பட்டு கொண்டே அவனுக்கு கொஞ்சம் நெருங்கி வந்து அமர்ந்தாள் மனைவி. ஏதுவோ பேசுவான், பதிலுக்கு பேச்சு கொடுத்து நம் உடல் சோர்ந்து போன செய்தியை சொல்லி இதை தள்ளி வைக்கலாம் என்று காத்திருந்தாள் மனைவி. ஆனால் பேசுவான் என்று எதிர்பார்த்தவள் அவளோ எதிர்பாராமல் அவன் கைகளை எடுத்து அவள் மீது தன்னுடைய முதல் முத்தத்தை பதிக்கிறான் கணவன். பயந்து போனவள் அவனிடமிருந்து அவளது கையை வெடுக்கென இழுத்து கொண்டு தூரம் சென்றாள் மனைவி. ஏய், என்னாச்சு? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னால் இன்றைக்கி எதுவும் முடியாது. நாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அவள் பேசி கொண்டிருக்கும்போதே அவன் முகம் மாறுகிறது. கோவப்படாதீங்க, 2 நாளாக சரியான தூக்கம் இல்லை. அங்கே இங்கேன்னு அலைச்சல், எப்படா கீழே சாய்வுன்னு இருக்குது. 2 நாள் டைம் கொடுங்க, என்னை சரி பண்ணிவிட்டு அப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் என்று சொன்னாள் மனைவி. அவள் பேச்சில் காதில் வாங்கி கொண்டு ஒருவித சந்தேக பார்வை அவள் மீது வீசுகிறான் கணவன். நீ என்னை பிடிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்லை, வீட்டில் கட்டாயப்படுத்தினால ஒத்துக்கிட்டியா? இந்த கேள்வி அவனிடம் இருந்து எதிர்பார்க்கவே இல்லை மனைவி. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? விருப்பப்படாமல் எப்படி கல்யாணம் வருவேன்? பிடிச்சதுனால தானே கட்டிக்கிட்டேன். அப்போ இது ஏன் பிடிக்கல? நான் பிடிக்கலன்னு சொல்லலையே, இன்றைக்கி வேண்டான்னு தானே சொன்னேன் என்று சொன்னாள் மனைவி. கல்யாணம் ஆன சந்தோஷமே உன் முகத்தில் தெரியலையே, ஏதோ இழந்த மாதிரி தானே இருக்கே. அவளது சோர்வை கூட அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கேள்விகளால் துளைக்கிறான் கணவன். அதான் சொல்கிறேன்ல, டயர்டாக இருக்குன்னு, அதான் அப்படி. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்புங்க. எப்படிம்மா நான் நம்ப சொல்கிற? எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எல்லோரும் ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே சந்தோஷமாக தான் வருவாங்க. ஆனால் நீ, சரி அதை விடு. இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் காலங்காலமாக நடக்கிறது தானே. உனக்கு அவ்வளோ சோர்வாக இருந்திருந்தா உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது தானே, எனக்கு டயர்டாக இருக்குது, இன்றைக்கி இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே. இங்கே வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு புரியல என்று சொன்னான் கணவன். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வேற யாரையாச்சும் லவ் பண்ணியா? அவனை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணுறியா? இன்று அவனுக்கு அவன் தேவை நிறைவேற வேண்டும், அது அவள் இல்லை என்று சொன்னதும் கிடைக்காத கோபத்தில் மனைவி என்பதை மறந்துவிட என்னவெல்லாம் பேசுகிறான். தாய் தந்தரிடம் சொல்லக்கூடியதா இது? தன்னை கட்டி கொண்டவன் நிச்சயம் புரிந்து கொள்வான் என்று நம்பி உள்ளே வந்தவளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். தவறாகத்தான் புரிந்து கொண்டேனே ஒழிய அவளது நிலைமை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவில்லை. திருமணம் முடிந்து அவர்கள் சந்திக்கும் முதல் இரவு இது. வாழ்க்கை பற்றி பேசி முடிவெடுக்க எவ்வளவோ இருக்கு. ஆனால் அதை எல்லாம் யோசிக்காமல் உறவை பற்றி மட்டுமே சிந்திப்பது முதலிரவு அல்ல. அவன் சரி என்று சொல்லியிருந்தால் அந்த பெண்ணின் மனதில் கணவன் என்ற அவனது அந்தஸ்து ஒருபடி உயர்ந்து அவனை தந்தைக்கு இணையாக வைத்து அவன் மீதான அவள் காதலை மேலும் கூட்டியிருப்பாள். ஆனால் அவனது பேச்சு அவளுக்கு வெறுப்பையும் இனி அவனுடன் வாழப்போகும் நாட்களை பற்றி பயமும்தான் கொடுத்தது. முதலிரவு அன்றே எதிர்காலம் பற்றிய ஒரு மிகப்பெரிய பயத்தை அவள் தலையில் ஏற்றிவிட்டான். எப்படியும் இவன் விடப்போவதில்லை. இன்று அவருக்கு நான் இணங்காவிட்டால் காலம் முழுக்க சொல்ல முடியாத ஒரு வெறுப்பை தன் மீது காட்டிக்கொண்டே இருப்பார். அது என் வாழ்க்கை நரகமாக்கிவிடும். யாரோ ஒருவனை நான் நினைத்து கொண்டு அவரை ஒதுக்குவதாக காலம் முழுக்க சந்தேக பறவை வீசுவார். இதெல்லாம் தேவையா? என் வாழ்வின் ஆரம்பமே இப்படியே அமைய வேண்டும். அவரது இப்போதைய தேவை என்ன? மனைவி என்ற முறையில் அதை நான் நிறைவேற்றியாக வேண்டும். முதல் நாள் என்ன, 2ஆம் நாள் என்ன? என் உணர்வுகளை புரிந்து கொள்வராக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் இவரோ என் உணர்வுகளை விட அவரது ஆசைகளையும் கனவுகளையும் பெரிதென மதிக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? இன்று நான் இவருக்கு இணங்காவிட்டால் என் வாழ்க்கையே பாரமாகி கேள்விக்குறியாகிவிடும். சந்தேகம் பெரிதாகி என்னை வெறுத்து ஒதுக்கும் நிலை கூட வரும். அது வேண்டாம். அந்த பெண் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு, என் மனசில் வந்த முதல் ஆண் நீங்கள் மட்டும்தான்.
கடைசி ஆணும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, நம்புங்க என்று சொல்லிவிட்டு, மனதில் 1000 வழிகள் இருந்தாலும், எதிர்பார்ப்பு, ஏமாற்றமான சோகம் இருந்தாலும், கடமைக்காக ஒரு புன்னகை செலுத்திவிட்டு உடைகளை களைத்து மெத்தையில் படுத்து விளக்கி அணைக்கிறாள் மனைவி. அதைத்தானே எதிர்பார்த்து காத்திருந்தான் அவன். அவனுக்கு எதிரில் இருந்த பாலை மொத்தத்தையும் குடித்துவிட்டு அவனது ஆசைகளை அனைத்தையும் கொட்டி அவளை தன் பக்கம் இழுத்து கொண்டான் கணவன். கண்களில் கண்ணீருடன் அவனது எந்த செய்கையும் மறுப்பு தெரிவிக்காமல் அவனுக்கு இசைந்து கொடுக்கிறாள் மனைவி. உடல் வலித்தது, ஆனாலும் அதைவிட அதிகமாக அவள் மனம் வலித்தது. அவன் தேவைகளை அத்தனையும் பூர்த்தி செய்து கொண்டு அவன் தூங்கிவிட்டான். அவளோ காயப்பட்ட மானை போல ஆடைகள் களைத்து அசைவுகள் இன்றி படுத்து கிடக்கிறாள் மனைவி. இதுதான் இன்றைய பல பெண்களின் நிலை. திருமணம் என்பதே கனவுதான். அந்த கனவுக்கு அழகு சேர்ப்பதுதான் முதலிரவு. ஆனால் சுவர் இல்லாமல் எப்படி சித்திரம் வரைய முடியும்? அவள் சுகமா இல்லை என்று, நலம் தவறி இருக்கிறாள் என்று முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பவன் தானே நல்ல கணவனாக இருக்க முடியும். இப்படி கற்பழிக்கும் இணையான கூடுதல் தேவையா? என்றைக்கு இருந்தாலும் அவள் உனக்குத்தானே. அவளது அழகு, உடல் அசைவு, கனவு எல்லாமே உன்னைத்தானே வந்து சேரப்போகிறது. கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருந்தால் உன் கௌரவம் குறைந்து போகுமா என்ன? மனைவியானவள் உடல் தேவைக்கு மட்டும்தானா என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்டு முதலில் அவளை காமத்துடன் தீண்டுவதை நிறுத்தி காதலுடன் தீண்ட முயற்சி செய்யுங்கள். அவள் உடலை தொடும் முன்பாக அவள் மனசை தொடப்பாருங்கள். அப்புறம் நீ என்ன கேட்பது? அவளாகவே அள்ளி கொடுப்பாள். புரிதல், நம்பிக்கை, விட்டு கொடுத்தல், இது 3 தான் கணவன் மனைவி உறவுக்கு அடிப்படை. முதல் நாளே அதை பெற தவறிவிட்டால் காலம் முழுக்க புரிதல் இல்லாமல் நிம்மதியை தொலைக்க நேரிடும். அது ஒரு நாள் கோர்ட்டு வாசல் படியில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். எதிர்காலமே கேள்விக்குறியாகும். இவள் இல்லை என்றால் வேறு ஒருத்தி, இவன் இல்லை என்றால் வேறு ஒருவன் என்பது குப்பைக்கு சமமான வாழ்க்கையாகும். தேவைகள் தீர்ந்த பின்பு பிரிந்து போவதில்லை வாழ்க்கை துணை. முன்னோர்கள் சொன்னது போல அது 1000 காலத்து பயிர்தான். எந்த காரணத்துக்காகவும் அதை வாடாமலும் வதைக்காமலும் பார்த்து கொள்பவர்களே இனிமையான இல்லற வாழ்க்கை வாழ முடியும். கணவனோ மனைவியோ முடிந்தவரை ஒருவரது வழியை மற்றொரு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அது உடலில் இருந்தாலும் சரி, மனதளவில் இருந்தாலும் சரி. மனையாளியின் எண்ணங்களுக்கு, உணர்வுகளுக்கும் முதலில் மதிப்பு கொடுத்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வாழ்க்கை இனிமையாகும். அவ்வளவுதான் வாழ்க்கை. உடலாலும் மனதாலும் ஒரு பெண்ணை புரிந்து கொண்டவனே அவளுக்கு நல்ல கணவனாக வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.